அகிலத்தின் ஊடக சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இலங்கை முழுவதும் உள்ள பாடசாலைகளுக்கு காப்போதா உயர்தர பரீட்சை ஆரம்பமாகும் சூழ்நிலையில் எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் விடுமுறை அளிக்கப்படுவதாக இலங்கை கல்வி அமைச்சு அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது. அதாவது நவம்பர் 7ஆம் தேதி பாடசாலைகளுக்கான விடுமுறை முழுவதும் அறிவிக்கப்பட்டு டிசம்பர் 8ஆம் தேதி மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பமாகும் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. அதாவது எதிர்வரும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை விடுமுறை காலமாக மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 8ஆம் தேதி மீண்டும் கற்றல் நடவடிக்கைகளுக்காக பாடசாலை ஆரம்பமாகின்றது. அதையடுத்து 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி புதிய கல்வி ஆண்டுக்கான பாடசாலைகள் ஆரம்பமாகும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதலாம் தவணையின் முதற்கட்ட கல்வி செயற்பாடுகள் ஆரம்பமாகி பிப்ரவரி 13ஆம் தேதி வரை இடம்பெறும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அதாவது புதிய ஆண்டுக்கான முதலாம் தவணை காலாண்டாக குறிப்பாக ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பமாகி பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரை பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் இடம்பெறும். பின்னர் பிப்ரவரி 14ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டு மார்ச் 2ஆம் தேதி முறை விடுமுறை காலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாம் தவணையின் 2வது கட்டம் குறிப்பாக மார்ச் 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 19 வரை விடுமுறை வழங்கப்படும் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. 2ஆம் தவணை ஏப்ரல் 20ஆம் தேதி ஆரம்பமாகி ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடையும் என்ற செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. எனவே உடனடி தகவலாக நாங்கள் கூற வரக்கூடிய விடயம், நவம்பர் 7ஆம் தேதி எதிர்வரும் 7ஆம் தேதி இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பாடசாலைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டு டிசம்பர் 8ஆம் தேதி மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பமாகும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. எனவே விடுமுறை காலங்களில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை, மாணவர்களை ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளில் பயனுள்ள வகையில் தேவையற்ற விடயங்களில் ஈடுபடாமவாறு பார்த்துக்கொள்வது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இலங்கை நிகழ்வுகளையும் செய்திகளையும் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ், அகிலம் டிவி சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.